மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். அடுத்து நாம் பார்க்குறது மைய விலக்கு விசையினுடைய விளைவுகள். மைய விலக்கு விசை என்னன்னு சொன்னால் ஒரு போலியான விசைன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் அதுக்கு விளைவுகள் இருக்கவே இருக்காது இல்லையா. ஆனால் அப்படி கிடையாது, கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும், விளைவுகள் இருக்கும். விசை போலியான விசை இருந்தாலும் கூட விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஒருத்தர் கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு, பக்கத்தில் ஒரு செல்ஃபோன் மாதிரி எதோ வச்சுருக்காரு. ஸோ நேரான பாதையில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே போனவர் அப்படியே டேர்ன் பண்ணுறாரு. அப்படி டேர்ன் பண்ணும்போது இந்த பொருள் பாருங்கள், இது என்ன பண்ணுது, அப்படியே விலக ஆரம்பிக்குது அவர்கிட்ட இருந்து. அப்போ பாருங்கள், இது கார் டேர்ன் பண்ணிருச்சு. ஆனால் இந்த பொருள் எதிரியே தான் இருக்குது, நேர்கோட்டு பாதையிலேயே செல்கிற மாதிரி நமக்கு தோணுதா. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது இல்லையா, விட்டு விலகித்தானே போகுது. ஆகினால தான் இதுக்கு பேர் என்ன, போலி விசைன்னு பேர். பாருங்கள், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கார் வட்ட இயக்கத்தில் போகுது, கலர் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிச்சிருக்குன்னு தெரியுதா. அதே சமயத்தில் இந்த பொருள் அவரை விட்டு விலகி போகுது இல்லையா, அந்த போகக்கூடிய புள்ளியில் இணைச்சி போட்டிருக்காங்க. எப்படி போகுது, நேர்கோட்டு திசையிலேயே போயிட்டு இருக்குதா. ஆகினால தான் இதுக்கு என்ன பேர், மையத்தை விட்டு விலகி போகுது. ஸோ இது போலியான விசை அப்படின்னு பேர். அப்போ சுழற்சி குறிப்பாயத்திலிருந்து பார்க்கும்போது இதை கம்பேர் பண்ணி பார்த்தா தான் இது நேராக போகிற மாதிரி தெரியும். அதனால தான் சுழற்சி குறிப்பாயத்தை ஒப்பிடும்போது இயக்கம் வெளிநோக்கி செல்வது போல தோன்றதுனால தான் இதுக்கு பேர் என்ன, போலியான விசைன்னு பேர். இதுக்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த டயக்ராம் பாருங்கள், ஒரு சுழலும் மேடை. ஒரு சுருளும் மேடைனா பாருங்கள், ஒரு மேடை அப்படியே இப்படி சுருண்டுட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கோண திசையத்தில் சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆர் அப்படிங்கிற தொழில் இந்த கார்னரில் ஒரு நிற்கிறாரு. அப்படி நிற்கும்போது அவர் என்ன ஆயிரும், வேகமாக சுற்றிட்டு இருக்கும்போது அவர் இப்படி வெளிநோக்கி கீழே தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால், மைய விலக்கு விசையின் காரணமாக. ஏங்க ப்ளஸ் போட்டிருக்காங்க, அச்சு ஞாபகத்தில் இருக்குதா, எக்ஸ் அச்சு ஒய் அச்சுன்னு போடும்போது எக்ஸ் அச்சினுடைய நேர் திசை, அதனால இங்கே ப்ளஸ்ஸு. அதே சமயத்தில் கீழே இது பாருங்க, என் ஏன் போட்டிருக்காங்க, குத்து விசை இல்லையா, நேர் குத்து விசை, கீழேயே எம்ஜி போட்டிருக்காங்க, எடை கீழ் நோக்கி செயல்படுது. அப்போ இந்த ரெண்டு என்ன பண்ணிடுது, சமப்படுத்திக்குது. ஸோ இந்த இடத்துக்கு அப்படியே சுரண்டுட்டு இருக்கும்போது இதனுடைய ரெண்டு சேர்ந்துக்குது. இந்த எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படிங்கிறதும் எம்ஜியும் சேர்ந்துக்குது. அப்போது ரெண்டுமே என்ன பண்ணி அவரை பிடிச்சி வெளியில் தள்ளிடுது. சரி, அவர் கீழே உழுகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு கொஞ்சம் இந்த பாருங்கள், இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டாங்களே. இப்படி அப்படி ஹைட் பண்ணும்போது பாருங்கள், இது என்ன, இந்த பொருள் கொடுக்கக்கூடிய குத்து விசை, இது அவருடைய இது எடை எம்ஜிங்கிறது புவியீர்ப்பு விசையின் காரணமாக வரக்கூடியது. ஸோ இந்த இடத்துக்கு செயல்படக்கூடியது அதே தான், எம் ஒமேகா ஸ்கொயர் ஆரே தான், முதல்ல பார்த்தே தான். ஆனால் இந்த இடத்துக்கு பாருங்கள், எக்ஸ்டர்னலில் எம்ஜி ப்ளஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் என்னு. ஏன் பாருங்கள், இந்த இடத்துக்கு பாருங்கள், மொத்த விசைன்னு பார்க்கும்போது இந்த எம்ஜி ப்ளஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ரெண்டே ஆட் பண்ணிடுறோம். இது வேறு டைரக்ஷனில் இருக்குது. இந்த எண்ணெய் யாருமே சமப்படுத்தலை, ஆகினால அதிலிருந்து கழிச்சுக்கிறோம். அப்போ கழிக்கும்போது விசை குறைஞ்சிருது. அப்போ இவர் என்ன பண்ண மாட்டார், இவர் கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. சரியா, இப்போ பாருங்கள், இப்போ இதை பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. சுழலும் மேடையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் வெளிப்புற விலக்கு விசையை உணர்வார். இதன் காரணமாக அவர் மேடையிலிருந்து வெளியே தள்ளப்பட வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படிங்கிற கேள்வி தான் இது. இதுவும் காரணம் கூறுகளை கேட்கலாம். ஸோ எது, நபருக்கும் மேடைக்குமான உராய்வு விசை வெளிநோக்கி தள்ளப்படக்கூடிய விசையினை சமன் செய்ய போதுமானதாக இருக்காது. அதனால தான் இந்த இடத்துக்கு அவர் கீழே விழுந்தார். அதே சமயத்தில் கொஞ்சம் அதனை தவிர்ப்பதற்காக வெளிப்புற மேடையினுடைய விளிம்பு கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் மேல் நோக்கி உயர்த்தி வச்சுருப்பாங்க. இந்த உயர்வு நின்று கொண்டிருக்கக்கூடிய நபரின் மீது ஒரு செங்குத்து விசை செலுத்தி என்ன பண்ணிடுறது, கீழே விழுவதை தடுத்துரும். பேருந்தில் பயணம் செய்யும்போது திறந்திருக்கும் கதவு அல்லது படிக்கட்டில் நின்று கொண்டு பயணம் செய்வது ஆபத்தானது. ஆபத்தானதா? இப்போ ஸ்கூல் பசங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் பசங்களாக இருந்தாலும் சரி, பஸ்ஸுக்குள்ளே எவ்வளோதான் இடம் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸே ஃப்ரீயாக இருந்தாலுமே கூட அந்த படியில் நின்று அப்படியே தொங்கிட்டு போகிறதா ஒரு ஸ்டைல் அடித்து தொங்கிட்டு போவாங்க இல்லையா. அது சரியா? அது போகும்போது ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஒருவேளை
ஒரு டேர்னிங்கில் போய் அப்படியே ஒரு பஸ்ஸு அப்படியே ஒரு வளைவில் போய் பஸ்ஸு திரும்பும்போது அவங்க கீழே விழுந்துருவாங்க. ஏன் கீழே விழுவாங்க, ஏன் ஆபத்து அப்படின்னு இப்போ பாருங்கள், நல்லா புரியும். இப்போது பேருந்து வளைவு பாதையில் திடீரென வளையும் போது மைய விலக்கு விசையின் காரணமாக என்ன ஆயிரும்னாக்கா நின்று கொண்டிருக்கக்கூடிய நபர் வெளிநோக்கி தள்ளப்படுவார். அப்போது நம்ம முன்னாடியே படித்தோம், மைய விலக்கு விசை ஒரு போலியான விசை தான், இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் உண்மை அப்படின்னு படித்தோமா. அப்போது இங்கே தொங்கிட்டு இருக்கும்போது ஏனதானன்னு பிடிச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வெளிநோக்கி தள்ளப்பட்டு கீழே விழுந்துருவோம். அப்போ கீழே விழுகும்போது நமக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால தான் பேருந்தில் என்ன பண்ணக்கூடாது, படிக்கட்டில் நின்று பயணம் செய்யக்கூடாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த தலைப்பை பார்க்கலாம். நன்றி.